ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லா கட்சிகளும் நிவாரண உதவிகள் வழங்குகின்றன. இடிதாங்கியை எங்கே காணவில்லை என்று அரசியல் வட்டாரத்தில் செயற்கையாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை உருவாக்கி வருகிறார்கள் சிலர். இடிதாங்கி எப்போது வருவார் என்று உசுப்பேத்தி கொண்டும் இருக்கிறார். ஆனால் இடிதாங்கியை பொறுத்தவரையில் நிவாரண பொருள் கொடுக்கும் போது சுயநலத்தையும் பொதிந்து கொடுக்க வேண்டும் என்ற கொள்கை உறுதியுடன் இருக்கிறான். சுயநலம் இல்லாத பொது வாழ்க்கை பொழப்புக்கு உதவாது எங்கள் வீட்டு கிச்சனில் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் ஒவ்வொரு கட்சியும் நிவாரணமாக என்னென்ன கொடுக்கின்றன என்பதை 24/7 தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறான். கோரப்பாயை கொடுக்கிறார்கள், போர்வையை கொடுக்கிறார்கள். அதற்காக இடிதாங்கியும் அதை கொடுக்க முடியுமா என்ன? இந்த இரண்டையும் கொடுத்தால் தேர்தல் காலங்களில் கோரப்பாயில் குரட்டை விட்டு தூங்கி விடுவார்கள் என்று இடிதாங்கியின் மூளை முன்கூட்டியே என்னை எச்சரித்திருக்கு. அப்படி குரட்டை விட்டால் கோட்டையின் நிலைமை என்ன ஆகும்? கோட்டை விட்டு விட்டோமே என்ற ஆத்திரத்தில் கொடுத்த பாயும் போர்வையும் திரும்ப கேட்பது முறையாக இருக்குமா? எதை சிந்தித்தாலும் கோர்வையாக சிந்தித்து பழக்கப்பட்டவன் இடிதாங்கி. செய்ய போகும் எந்த ஒரு காரியத்திற்கும் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்ற தொலைநோக்கு பார்வையை என் கண்களில் பொருத்தியிருப்பவன் இடிதாங்கி. ஓட்டுச்சாவடியை குறிவைத்து காவடி தூக்குவதாக இருந்தால் ஆத்திரமும் படக்கூடாது, அவசரமும் படக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அவசரக்காரன் புத்திக்கு வேவாத புட்டுத்தான் கிடைக்கும். எந்த குளத்தில் தூண்டிலை போட்டால் தக்கை அசையும் என்ற தந்திரத்தை பக்காவாக அறிந்து வைத்திருப்பவன் இடிதாங்கி. தூண்டிலில் பண்ணையும் பிரெட்டையும் வைத்தால் மீன்களுக்கு பிடிக்காது. அவசரத்துக்கு வேண்டுமென்றால் கடித்துக் கொள்ளலாம், ஆனால் பிரெட்டுக்கு தொலைநோக்கு சிந்தனை கிடையாது. அதனால் தான் சொல்லுகிறேன், நிவாரணம் வரும் என்று நீங்கள் இடிதாங்கியிடமிருந்து இப்போதைக்கு எதையும் எதிர்பார்க்க கூடாது. நிவாரணம் கொடுக்கும் நிலைக்கு இன்னும் இடிதாங்கி வரவில்லை. அதற்காக நிவாரணம் வாங்கும் நிலைக்கு போக மாட்டான் என்று நீங்கள் தவறாக நினைத்து விடவும் கூடாது. ஏனென்றால் படுத்துக்கொள்ள பாய்கள், போர்த்திக்கொள்ள போர்வைகள் என்று இடிதாங்கிக்கும் சில பல தேவைப்படுகின்றன. அதுவும் கிடைத்து விட்டன. அந்த தேவைகளை நிறைவு செய்தால்தான் அந்த பாயில் இந்த பாவி படுத்துக் கொண்டும் போர்வையில் போர்த்தி கொண்டும் சிந்திக்க முடியும். என் சிந்தனையின் போக்கை வழிமறைத்து சுவர் கட்டினால் அது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே இடிதாங்கியை நிம்மதியாக தூங்க விடுங்கள். விழிக்கும் போது உங்கள் கையில் நிவாரணம் நிரந்தரமாய் கொட்டும் என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.